வணக்கம் மக்களே. வேலுமணி டீம் யூட்டர்ன் அடிச்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தாவேக்காக்கு போனாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு எதுவுமே நிவர்த்தி ஆகலை. ஸோ அந்த டீம் மீண்டும் இணைஞ்சிருச்சு. வேலுமணி டீம் மீண்டும் எடப்பாடி கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அணிகள் இணைந்தன, மனங்கள் இணைந்தனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழக அரசியல், அதுவும் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர்கள் மத்தியோட வாட்ஸ்அப் குழுக்களில் போயிட்டுருக்கு. ஏன் வேலுமணி சி.வி. சண்முகம் பிரிந்தாங்க? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அஇஅதிமுக ஜெயலலிதா அம்மாவால் ஒரு எக்கு கோட்டையாக மாறியது. ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை போல அந்த அஇஅதிமுக அப்படிங்கிற அந்த இயக்கத்தை வழிநடத்துறது தான் செல்வி ஜெயலலிதா. அந்த அம்மையாரின் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக பல்வேறு துண்டுகளாக சிதறி போயிட்டு, அதாவது நெல்லிக்காய் மூட்டைகளை போல் சிதறி ஓடிடுச்சு. ஒரு பக்கம் டிடிவி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு, இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா அவங்க தனியாக போயிட்டாங்க. ஓபிஎஸ் போராடி பார்த்தாரு, கடைசி திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இப்படி முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே போயிட்டாங்க. நேற்று பார்த்திங்கன்னா வெள்ளமண்டி நடராஜன் அவர் போயிட்டார். ஜக்கையன் அஇஅதிமுக தொழிற்பிரிவில் இருக்கிற ஜக்கையன், கமலக்கண்ணன் போன்றவர்கள்லாம் தங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டனர். தொழிற்சங்கம் ஒரு முக்கியமான பிரிவு, ஒரு கட்சியோட மிக முக்கியமான பிரிவு தொழிற்சங்கம். ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இருப்பாங்க, கட்சி சார்பாக ஓட்டு போடுவாங்க. அந்த தொழிற்சங்கம் பல துண்டுகளாக உடைந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்துடைய முன்னோடிகள் எல்லாமே ராஜினாமா செய்து இன்றைக்கி தாவேக்கால இணைந்திருக்காங்க. தாவேக்கால இருந்து தொழிற்சங்கம் ஆரம்பித்ததாக செய்திகள் வருது. ஸோ இப்படி ஒரு எக்கு கோட்டையாக இருந்த அஇஅதிமுக ஒரு மணல் குதிரையாக பயணித்து கொண்டிருக்கு. எடப்பாடியை நம்பினால் நம்முடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமா? நம்முடைய அரசியல் வாழ்வில் எடப்பாடியால் ஒளி ஏற்ற முடியுமா? ஏற்கனவே 10 தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளால் விமர்சனம் பெய்யக்கூடிய எடப்பாடி இன்னைக்கு 11 தோல்வி எடப்பாடி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அஇஅதிமுகவை நம்பி, எடப்பாடியை நம்பி நம்மால் பயணம் செய்தால் நமக்கு ஏதாவது சாதகமாக கிடைக்குமா, இல்லை தோந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டில் தான் இன்றைக்கி பல்வேறு பேர் அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டு வர்றாங்க. சி.வி. சண்முகம் தாவேக்காவில் இணைய போகிறார். சி.ஜே. விஜயபாஸ்கர் 2 பக்கமும் பேச்சு நடத்துகிறார். ஒரு பக்கம் திமுக கூட பேச்சு நடத்துகிறார், இன்னொரு பக்கம் தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தாவேக்காவில் சி.ஜே. விஜயபாஸ்கர் அவர்களை சேர்க்கக்கூடாது, கட்சியில் இணைக்கக்கூடாது, அவர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறிவிடுவார். ஏனென்றால் அவர் மீது குட்கா வழக்கு இருக்குது, இன்னமும் நிலுவையில் இருக்குது. மேலும் கேரளத்தில் இந்த தங்க கடத்தல் சம்பந்தமான ஒரு வழக்கு இன்னமும் சி.ஜே. விஜயபாஸ்கர் மீது நிலுவையில் இருக்குது. ஸோ இப்படி அமலாக்கத்துறையுடைய கண்கள் அவரை சுற்றி வட்டமடித்து கொண்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவரை தாவேக்காவில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அஇஅதிமுகவில் இணைந்த அணிகள் மனதுடன் இணைந்தனவா, இல்லை முகங்கள் தான் இணைந்தனவா? மனங்கள் இணையாமல் இருக்கக்கூடிய அந்த கட்சியால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா? 90% அஇஅதிமுகவினர் தாவேக்காவில் இணைய தயாராக இருக்கின்றனர். 90% அதிமுக தொண்டர்கள் தாவேக்காவில் இணைய தயாராக இருக்கின்றனர். தாவேக்கா தான் இனி உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசிக்கொண்டு வருகிறார். ஸோ என்ன நடக்குது அஇஅதிமுகவில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கத்தை ஒரு எக்கு கோட்டையாக, ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றியவர் தான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். ஒரு மாபெரும் பெண்மணி, ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய பெண்மணி. அந்த அம்மாவை பார்த்தாலே ஒரு பயம் கலந்த மரியாதை வரும். அந்த அளவுக்கு அந்த ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பெரிய பெண்மணி அவர்கள். போற்றுதலுக்குரிய பெண்களுக்கே ஒரு இலக்கணம், ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கம்பீரத்தோடு இருக்கணும், எந்த மாதிரி ஒரு தன்னெழுச்சியோடு இருக்கணும், ஒரு பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தான் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் இல்லாதது உண்மையிலேயே தமிழக அரசியலுக்கே ஒரு இழப்பு, மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலுக்கு ஒரு இழப்பு. அந்த அம்மா இருந்ததுன்னா இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் வந்திருக்க முடியாது. ஓப்பனாகவே சொன்னால் தாவேக்காவெல்லாம் வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அம்மா போட்டு பார்த்துரும். ஏன்னா ஏற்கனவே மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி மோடிக்கே சவால் விடுத்த பெண்மணி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஸோ அந்த அம்மாவுடைய கட்சி அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இன்றைக்கி நெல்லிக்காய் மூட்டை, எப்படி நெல்லிக்காயை ஒரு மூட்டையிலேருந்து தட்டி விட்டால் எப்படி சிதறி ஓடும், அதே போல் பல்வேறு துண்டுகளாக சிதறி ஓடி இருக்கு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு எம்எல்ஏ கொண்டு வந்தார், அவனும் போய் தாவேக்காவில் சேர்ந்துட்டான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் போராடி பார்த்தாரு, எப்படியாவது நான் மன்னிப்பு கூட கேட்குறேன், என்னை சேர்த்துக்கங்கன்னாரு. எடப்பாடியால் பிடிவாதத்தால் உங்களுக்கு இனிமேல் இடமில்லைன்னு சொன்னார். அவர்
திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா, அந்த அம்மா அவங்க தனியாக ஒரு தொண்டர் ஆரம்பித்த கட்சியை அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் கட்சியிலேருந்து முக்கியஸ்தர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதாவது என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்றாரோ, பொதுச் செயலாளர் என்ற பதவியை ஏற்றாரோ, அன்னையிலிருந்து அதிமுக தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஒரு தொண்டன் அப்படிங்கிறவன் குறைந்தபட்ச வெற்றியவாது எதிர்பார்ப்போம். ஒரு தலைவர் அப்படின்னா அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவி மட்டும் இல்லை, தேர்தலின் வெற்றிக்கான வியூகங்களை வகுக்கணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், எந்த கட்சி கூட கூட்டணி போனால் நம்மளால் வெற்றி பெற முடியும், எல்லா கட்சி கூடயும் கூட்டணி வைக்க முடியுமா, பல்வேறு கட்சிகள் அழுத்தம் கொடுக்கும், மிரட்டுவாங்க, அமலாக்கத்துறை அனுப்பிச்சிருவேன், சிபிஐ அனுப்பிச்சிருவேன்னு மிரட்டுவாங்க. அதுக்கெல்லாம் அடிபணியக்கூடாது. அவன்தான் ஒரு நல்ல தலைவன். ஆனால் எடப்பாடி அதற்கு அடிபணிந்து விட்டார். இப்போ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுறாங்க அவர் மேலே. வேறு வழி இல்லாமல் பாஜக கூட கூட்டணி வைக்கிறார். தமிழகத்தில் பாஜக கூட கூட்டணி வைத்தால் அந்த கட்சி ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிறது தமிழக மக்கள் மனதில் ஆணித்தரமாக பதியப்பட்டுள்ளது. எப்படி பசுமரத்தாணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா எப்படி எவ்வளோ இலகுவாக போகும் அந்த மரத்தில், அதே போல் தமிழக மக்கள் மனதில் பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு இந்த திராவிட கட்சிகளால் பதியப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக மீண்டும் 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 பாஜக கூட கூட்டணி வைத்தால் எப்படி மக்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள்? மறைந்த புரட்சித் தலைவி இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா என்ன சொன்னாங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஒரு மிகப்பெரிய தப்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தான். இனிமேல் நான் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை, அந்த வரலாற்று பிழையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எடப்பாடி அதற்கு நேர் எதிர்மறையாக மீண்டும் மீண்டும் பாஜக கூட கூட்டணி. அப்போ எப்படி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? ஸோ அதனால தான் மக்கள் உங்களை புறந்தள்ளிவிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியல, ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீர்கள். ஸோ இதை எடப்பாடி சுய பரிசோதனை செய்யணும். பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை நீங்கள் விரும்புகிறீங்க, எல்லாருமே தர ரெடி, எல்லாருமே உங்களுக்கு தந்துட்டாங்க. கடந்த 4-5 ஆண்டுகளாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. பட் வெற்றிக்கு நீங்கள் என்ன வித்திட்டீர்கள்? ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் குறைந்தபட்ச வெற்றியாவது ஒரு தொண்டனுக்கு கொடுக்கணும். தொடர் தோல்வி அப்போ என்ன ஆகும்? அப்போ இவர் தலைமை சரியில்லை அப்படின்னு தானே அர்த்தம். தலைமை சரியில்லை. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பெனியோட மூத்த பொறுப்பில் கம்பெனிக்கு வருமானத்தை ஈட்டி தரணும், கம்பெனியை லாப பாதையில் வழிநடத்தி செல்லணும், லாபங்களை கொண்டு குமிக்கணும். அப்போ தான் நிர்வாகம் அவர் மீது மகிழ்ச்சியாக இருக்கும், அவருக்குமே வேண்டிய பணப்பலன்கள் கிடைக்கும், அவருக்கு கீழ் பணியக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு போனஸ்லாம் கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஒரு சாதாரண கம்பெனிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு மாபெரும் கட்சி 56 வருட பாரம்பரியமிக்க அஇஅதிமுக இந்த கட்சிக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்காமல் தொடர் தோல்விகளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்? ஸோ இதையெல்லாம் எடப்பாடி ஒரு ஆராய்ந்து பார்க்கணும், ஒரு சுய பரிசோதனை செய்யணும். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி வேலுமணி தலையில் போனாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனாங்க. பட் ஆனால் தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம். கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் குடைச்சல், இன்னொரு பக்கம் விசிகா குடைச்சல், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் குடைச்சல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதிமுகவை கூட்டணியில் சேர்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணுறாங்க, ஒரு பயமுறுத்துகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் சிவி சண்முகம் அணியை உள்ளே சேர்க்க முடியல. ஸோ அவர்கள் இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா சபாநாயகர்கிட்ட கொடுத்த அந்த மனுவெல்லாம் வாபஸ் வாங்கி போய் எடப்பாடிகிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அணிகள் இணைந்தன, மனங்கள் இணைந்தனவா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சிவி சண்முகம் தாவேகாவில் இணைய தயாராகிவிட்டார். அவருடைய தொகுதி மக்களை சந்தித்து அவங்க கருத்தை கேட்குறாரு. விஜயபாஸ்கர் அவருடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்குறாரு. விஜயபாஸ்கர் 2 பக்கம் பேரம் பேசுகிறாரு, திமுகலையும் பேசுகிறாரு, தாவேகாலையும் பேரம் பேசுகிறாரு. விஜயபாஸ்கர் மீது மிகப்பெரிய அளவில் குட்கா வழக்கு இருக்குது, அமலாக்கத்துறை அவர் எந்த நேரமும் கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டை, அவர் மீது இருக்கக்கூடிய புகார் மூட்டையை தாவேகா சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் அவரை நம்ம சேர்க்க வேண்டாம், அவருக்கு முட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு கட்சியோட மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் விஜயபாஸ்கர் சேரணும் நினைத்தாலும் தாவேகா தலைமை அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது தலைவருடைய முடிவுக்குட்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் விஜயை ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி நடத்தக்கூடியவர், நீங்கள் ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சியை நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறாரு. பட் ஆனால் நிதர்சனம் என்னென்னா, அஇஅதிமுக ஒரு மண் குதிரை ஆகிவிட்டது. அந்த மண் குதிரையை நம்பி அதில் பயணிக்க யாரும் தயாராக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.